நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப க்ரீமியான ஒரு ஒயிட் சாஸ் பாஸ்தா. அது 1 பாட்டில் பண்ண போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டுட்டு இதை நல்லா வதக்கணும். நம்ம தனியாக பாஸ்தா வேக வச்சு அதுக்கப்புறம் இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் எல்லாத்தையுமே ஒரே ப்ரெஷர் குக்கரில் ஒரு 10 மினிட்ஸில் பண்ண போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ நான் வெங்காயத்துக்கு கொஞ்சம் மட்டும் பட்டர் போட்டிருக்கேன். எதுக்காகனா அந்த ஃப்ளேவர் வர்றதுக்காக. இதுக்கப்புறம் நான் கேப்சிகம் போடுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, காளான் கிடச்சா போட்டுக்கலாம், அதாவது மஷ்ரூம் போட்டுக்கலாம், இல்லை கலர் கேப்சிகம் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாஸ்தா சீசனிங் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இதுக்குமே லைட்டாக தான் நான் பட்டர் போட்டிருக்கேன். இதில் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா கிறிஸ்பி ஆக வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா எல்லா பாஸ்தாலேயுமே மைதா யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நான் கோதுமை மாவு போட்டு நான் பண்ணியிருக்கேன். நான் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைதாவுக்கும் கோதுமைக்கும் வித்தியாசம் தெரியாது. இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா வதக்கிட்டோம், எடுத்து வச்சுக்கலாம். இதோடையே சேர்த்து நம்ம வேக வைக்க வேணாம், அப்போ ஃப்ளேவர் மாறிடும். நான் பச்சை மிளகாயை மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் இதில் நான் பட்டர் போட போகிறேன். அதுக்கப்புறம் கோதுமை மாவு தான் நான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். அது எவ்வளோ அப்படின்னா 1.5 டேபிள் ஸ்பூன், 1.5 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு. இதை என்ன பண்ணணும்னா பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். ஸோ மைதாங்கிறது ரிஃபைன்டு வீட் ஃப்ளார் தான். ஸோ அதனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசம்லாம் எதுவும் இருக்காது. நல்லா திக்னஸ் கொடுக்கும் நமக்கு. இன்னொன்று ஹெல்த்தியானதும் கூட. இந்த பச்சை வாசனை போன உடனே நம்ம பால் ஊற்றிக்கலாம். நான் பால் ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிருக்கேன். நீங்கள் 3/4 லிட்டர் கூட ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறமா நான் தண்ணி 1 கப் ஊற்றிருக்கேன். அந்த பாஸ்தா வேகணுங்கிறக்காக. நம்ம தனியாக வேக வச்சோன்னா தண்ணியில் வேக வச்சு எடுப்போம். இப்போது நான் 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த பால் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும். நான் உப்பு போட்டிருக்கேன் இப்போ தேவையான அளவு. அந்த நம்ம போட்ட மாவு இதுக்கு நல்ல ஒரு திக்னஸை கொடுக்கும். பாஸ்தா தனியாக வேக வச்சு பண்ணுறது ட்ரெடிஷ்னல் மெத்தடாக இருந்தாலும், நம்ம இதோடு சேர்த்து இந்த பாஸ்தா நமக்கு வேகும்போது என்னாகும் அப்படின்னா, அதனோட ஃப்ளேவரும் பாலோடு சேர்ந்து வேகும்போது தனித்தனியான ஃப்ளேவர் தெரியாது. அந்த பாஸ்தாவோடைய எல்லா ஃப்ளேவரும் அப்படியே மிக்ஸ் ஆகி வந்துடும். எக்ஸ்ட்ரா நான் பெப்பர் பவுடர், மிளகுத்தூளும் பாஸ்தா சீசனிங் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டிருக்கலாம். இந்த டைமில் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் நம்ம போடலாம். ஸோ நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். ஸோ நம்ம எப்போவுமே பாலும் தண்ணியும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி தான் நம்ம வேக வைக்கணும். இது 3 விசில் விட்டால் போதும். ஒரு 5 நிமிஷத்துலேயே இது வெந்துடும். ரொம்ப நேரம் நீங்கள் வேக வைக்க வேணாம். இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே பார்த்திங்கன்னா அந்த சாஸ் எல்லாம் நல்லா திக்காகிடுச்சு. இந்த டைமில் நான் வணக்குன அந்த கேப்சிகம், ஆனியன்லாம் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் சீஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சீஸ் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக மிளகுத்தூள் நான் போடுறேன். ஸோ நீங்கள் ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பால் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதை சூடாக சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். அப்படியே எல்லாமே பிளெண்ட் ஆகி வந்திருக்கும். ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.